ஆச்சி மசாலாவோட ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலா வச்சு எப்படி ஒரு சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷோவில் என்ன குக் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இது நான்வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். இது நான் சப்பாத்தி கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்டனா ரொம்ப கலக்கலாக இருக்கும். இந்த டிஷ்ஷை யாரும் வீட்டில் செய்யவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது டெக்ஸ்சர் வராது, கலர் வராது, டேஸ்ட் கிடைக்காதுன்றதுனாலே விட்டுடுவாங்க. ஆனால் இனிமேல் அந்த டென்ஷன் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 மசாலாவான ஆச்சி மசாலாவோட ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலா வச்சு எப்படி ஒரு சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலா 50 கிராம்ஸ், போன்லெஸ் சிக்கன் 500 கிராம்ஸ், கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு, குக்கிங் ஆயில் 1/2 லிட்டர், சாப்டு கேப்சிகம் 1/2 கப், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் டு கார்னிஷ். நான் ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு 500 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் நல்லா சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சிடலாம். பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணணுமோ அவ்வளோ ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ இதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் இப்போ இதில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டாம். லைக் ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும் உங்களுக்கு. சிக்கன் மஞ்சூரியனுக்கு சிக்கன் இந்த கலரில் ஃப்ரை ஆனாவே போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் இந்தியாஸ் நம்பர் 1 மசாலாவான ஆச்சி மசாலாவோட ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலா 50 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். 500 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால 50 கிராம்ஸ் ஆஃப் ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலா நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதில் நான் 2.5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் அந்த லம்ஸ் கிரியேட் ஆகாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வைக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கேப்சிகம் சாட்டே பண்ண போகிறோம். ஸோ சாட்டே பண்ணுற அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹீட்டாக இருக்க ஆயிலில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பேனில் நான் 1/2 கப் ஆஃப் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண 1/2 கப் ஆஃப் கேப்சிகம்மை ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிடலாம். கேப்சிகம் இப்போ நல்லா சாட்டே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் மசாலாவை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண உடனே நம்ம கேப்சிகம் கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணலாம். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் இப்போ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சூரியன் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக சாப்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம ஆச்சி சிக்கன் மஞ்சூரியன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நான் சிக்கன் மஞ்சூரியனுக்கு ஒரு டெட்லி காம்போவாக ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு சாப்பிட்றேன். வாவ், நிஜமாக ஹோட்டலில் போய் வாங்கினா கூட இவ்வளோ எம்மியான ஒரு மஞ்சூரியன் கிடைக்கவே கிடைக்காது. வாவ், நிஜமாக நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான டிஷ்ஷஸ் நீங்கள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் www.archifoods.com லாகின் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ஆச்சி ப்ராடக்ட்ஸ்க்கும் அப் டு 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் தராங்க. இதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஆச்சி ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, வீட்டில் சமைச்சு சுவையாக சாப்பிடுங்க. உணவே மருந்து, உங்கள் ஆச்சி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Shubha. Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.